ஏஐயோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரம் ரக்ஷா பிளான்ங்க. இதுல வந்துட்டு அதிகமான கவரேஜ், கம்மியான பிரீமியம் அண்ட் 100% சேஃபா இருக்கும். ஸோ இது எப்படி வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வயதின் படி பிரீமியம் சேஞ்ச் ஆகுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ் இருக்கு இல்லையா? ஸோ பிரீமியம் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் ஆஸ் யுவர் சாய்ஸ் கவரேஜ், உங்களோட விருப்பப்படி நீங்க கவரேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். 50 lakhs, 60 lakhs, 1 crore இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 35 வயசு இருக்கு, அந்த பாலிசி ஹோல்டருக்கு 35 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அவங்க 1 crore கவரேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இயர்லி பிரீமியம் வந்து எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்குன்னா 1 lakhs கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் பாலிசி பே டேம் பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ்க்குங்க. ஸோ பாலிசி டேம் அப் டு 85 ஏஜ் வரைக்கும் இருக்குங்க. சோ வெயிட்டிங் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா 13th, 14th, 15th 12 இயர்ஸ்க்கு பே பண்றீங்க. இந்த 3 வருஷத்துக்கும் நீங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவை கிடையாது. கவரேஜ் கண்டினியூ ஆயிட்டே இருக்குங்க. அண்ட் காம்பவுண்ட் வித்ட்ரா ஆப்ஷன்ஸ், அதாவது நீங்க இந்த 16 வருஷத்துல உங்க அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் டபுள் ஆயிட்டு 24 lakhs இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 20 lakhs மட்டும் வித்ட்ரா பண்ணிட்டு 4 lakhs நீங்க அக்கௌண்ட்ல அப்படியே விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாலிசி லைவ் டில் 85 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அண்ட் சப்போஸ் எனி ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல நார்மல் டெத்துக்கு 1 crore வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்சிடென்ட்க்கு 1.9 crores அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிடென்ட்ஸ்க்கு 2.8 crore கிளைம் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஏற்பட்டுருச்சு, பாலிசி ஹோல்டருக்கு பெர்மனன்ட்டா டிசபிலிட்டி ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 90 lakhs வந்து டூரிங் லைஃப் டைம்ல கொடுத்துருவாங்க. பிளஸ் 1 crore வந்துட்டு ஆஃப்டர் டெத் அப்ப கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் ஆப்ஷன்ங்க. அதாவது நீங்க 12 இயர்ஸ்க்கு அந்த பிரீமியம் சொல்றோம் இல்லையா? சோ அதை வந்து நீங்க 5 இயர்ஸ்க்கு பே பண்ணிட்டு அதை நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு திரும்ப நீங்க ரீஇன்வெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 7 இயர்ஸ்க்கு பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்மார்ட் வே அப்படினே சொல்லலாங்க. நெக்ஸ்ட் என்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் வேணுங்க. உங்க சேலரி ஆல் பிசினஸ் இருந்தா ஓகே. அண்ட் ஐடி ரிட்டர்ன்ஸ் வேணுங்க. இஃப் பிசினஸ் ஓனர்ஸ் மட்டும் ஐடி ரிட்டர்ன்ஸ் வேணும். அண்ட் மேண்டரி மெடிக்கல் சர்டிபிகேட் வேணுங்க. சோ உங்களுக்கு இத பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறோம், நீங்க கால் பண்ணி பேசிக்கோங்க.